கருப்பு ஆடியோ விழாவில் ரஜினிகாந்தின் மாஸ் என்ட்ரி. சூர்யா த்ரிஷா நடித்துள்ள கருப்பு படம் வரும் மே 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்தின் ஆடியோ லான்ச் கங்குவா ஆடியோ லான்ச் நடந்த நேரு ஸ்டேடியத்தில் நடக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் ஆர்ஜே பாலாஜி இந்த முறை கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மதுரையில் நடத்துகிறார். சூர்யாவின் கருப்பு திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில பல காரணங்களால் படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு கூட வர முடியாமல் போனது. கடைசியாக மே 14ஆம் தேதி ரிலீஸை படக்குழு லாக் செய்தது. சூர்யா நடிப்பில் கடைசியாக ரெட்ரோ திரைப்படம் வெளியானது. இப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்த மாஸ் படமாக அமையவில்லை. அந்த வேளையில் கருப்பு திரைப்படம் முழுக்க முழுக்க பக்கா கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகியுள்ளது. ட்ரீம் வாரியர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு சாய் அபியங்கர் இசையமைத்துள்ளார். கருப்பு படத்தில் இருந்து இதுவரை 3 பாடல்கள் வெளியாகியுள்ளன. இதில் சமீபத்தில் வெளியான நாங்க 4 பேர் பாடல் ரசிகர்களிடையே விமர்சிக்கப்பட்டது. இப்பாடல் படத்தில் இடம்பெறாது என அண்மையில் ஆர்ஜே பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தவிர்த்து மற்றொரு பாடலான ராத்து ராசன் பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படம் குறித்து படத்தின் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி தெரிவிக்கையில் இப்படி கூறினார். கருப்பு திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். இப்படத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு முதல் பாதி, அதனைத் தொடர்ந்து ஒரு த்ரில்லிங்கான 2ஆம் பாதியை எதிர்பார்க்கலாம். முத்து, படையப்பா ஆகிய படங்களைப் போலவே திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக கருப்பு இருக்கும் என கூறியிருக்கிறார். மதுரையில் கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள நிலையில் சாய் அபியங்கரின் லைவ் இசை கச்சேரி நடைபெறும் என்றும் ஆர்ஜே பாலாஜி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் அதிரடியாக படத்தின் இசை வெளியீட்டு விழாவை படக்குழு திட்டமிட்டு கொண்டாடி வருகின்றனர். இந்த விழாவிற்கு ரஜினிகாந்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே சூர்யாவின் இசை விழாவிற்கு ரஜினி வந்து வாழ்த்தியுள்ளார். ரஜினி என்ட்ரி கொடுத்தால் மொத்த அரங்கமும் அதிர்ந்துவிடும். கங்குவா படத்திற்கு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தார். தற்பொழுது கருப்பு படத்திற்கும் வாழ்த்து கூறியிருப்பார் என தெரிகிறது. கருப்பு திரைப்படம் நாடார் தெய்வமான கருப்பசாமியை மையமாக வைத்து உருவாகியுள்ளது என்பதால் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மதுரையில் வைக்க படக்குழு முடிவு செய்துள்ளது.